என்னோட பேர் கார்த்திகேயன். ஆனமலையில் 24 வருஷமாக டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன். இந்த கடந்த ஒரு 5-6 வருஷமாக எனக்கு கிடைச்ச ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நுழைவுத் தேர்வு வேண்டாம்னு சொல்லி ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே நுழைவுத் தேர்வு இல்லாமல், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு எடுக்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. இவங்க சொன்ன ஒரே ரீசன், அத்தனை அரசியல்வாதிகள் சொன்ன ஒரே ரீசன், ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வுக்கு கோச்சிங் பண்ண முடியல, நுழைவுத் தேர்வு ப்ரிப்பேர் பண்ண முடியல, அவங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காதில்லை அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணாங்க. என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் மற்ற எந்த ஸ்டேட்லேயும் இது இல்லையா, ஏழை கிராமப்புற மாணவர்கள் இல்லையா, அங்கேயும் கிராமம் இல்லையா? ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இப்படி பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னால் இந்த என்ட்ரன்ஸ் உள்ள சமயத்தில் நான் சொல்லிக் கொடுத்த எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தைங்க துர்காபூர் ஆர்இசி, சூரத் ஆர்இசி, ஹமீர்பூர் ஆர்இசி இங்கே எல்லாம் போய் படித்தாங்க, வாராங்கல் ஆர்இசி எல்லாம் போய் படித்தாங்க. நல்ல மெடிக்கல் காலேஜ் போனாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி போனாங்க, திருச்சி ஆர்இசி, பிஎஸ்சி டெக்லாம் போனாங்க. ஆனால் இந்த கடந்த 5 வருஷத்தில் யாருமே எதுக்கும் போகிறதில்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் ஆலோசித்தேன். அப்படி யோசிக்கும் போது என்னாச்சுன்னா, இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் ஒன்லி 11th அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க +2 சிலபஸை. ஆக 2 வருஷம் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்கள்லாம் +2 போர்ஷன் படிக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கம்பல்சரி 11th போர்ஷன் மட்டுமே படிக்கணும். 12th வெறும் 8 மாதம் தான் படிக்கிறாங்க. இந்த 8 மாதம் படிக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களை கூட போட்டி போட முடியாமல் அவங்களுக்கு +2 மார்க் கம்மியாகிடுது. ஆக இப்போது இந்த ஏழையும் கிராமப்புற மாணவன் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பேன். அந்த ஏழையும் கிராமப்புற மாணவன் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் முனிசிபாலிட்டி ஸ்கூல்லையும் படிக்கிறவன் +2ல் மார்க் தாராளமாக கம்மியாகிடுறான். அப்போ அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ், பிஎஸ்சி, சிஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் போக முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சீட்டை எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க போய் ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ உதாரணமாக ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்கூலில் 1500 பேர் 1100க்கு மேலே வாங்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒருத்தன் வாங்குறதே அபூர்வம். ஸோ இப்படி இவங்கெல்லாம் போயிட்டு ஏழை எந்த கிராமப்புறமானவன் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் போய் 2 லட்சம் கட்டி படிக்கிறான்? யாருமே இல்லை. ஆக ஏழையும் கிராமப்புற மாணவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இதில் வேறொரு விஷயம் என்னென்னா, இப்படி ஃபஸ்ட்டு ஏழையும் கிராமப்புற மாணவனும் கவர்மெண்ட் ஸ்கூல் பையனும் எந்த ஒரு ஹையர் ஸ்டடீஸும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும், சிஐடிலையும், பிஎஸ்சிலையும், அண்ணா யூனிவர்சிட்டியும் போக முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால என்ன ஆகுது, இவங்களுக்கு இப்படி ஒரு பொசிஷன் ஆனது. ஆனால் அதே சமயத்தில் ப்ரைவேட்டுக்கு என்னாச்சு அப்படின்னா, ஆல் இண்டியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய ஐஐடி, ஏஐஇஇ, ஜிப்மர், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ஐசிஐஆர், ஏஐபிஎம்டி, ஆல் இண்டியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ், இந்த மாதிரி பல என்ட்ரன்ஸு, நிஃப்ட் எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கெல்லாம் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் பையனால் போய் சேர முடியல. உதாரணமாக ஐஏஎஸ்சிஆர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், இதில் போய் டைரக்ட் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி படித்தா 5000 rupees அவன் ஸ்காலர்ஷிப் தரேன். ஆனால் நம்ம ஸ்டேட்லேருந்து யாருமே அங்கே போய் படிக்க முடியறதில்லை. ஏஎஃப்எம்சி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் ஒன்லி +2 மார்க் வச்சு எடுக்காமல் அவன் என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நம்ம ஆளுக்கு போய் சேர்றதில்லை. அப்படி ப்ரைவேட் ஸ்கூல் பையன் +2ல் நிறைய மார்க் வாங்கினாலும் இந்த என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு யாருமே தயாராகிறதில்லை. நம்பர் 1, இவங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸில் ஒரு பகுதி தான் இருக்கிறத பற்றி தெரியும். அப்படி தெரிஞ்ச எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் இவங்க 11th படிக்காததுனால +2 மார்க் மட்டும் வச்சு ஸ்கோர் பண்ணி அந்த 2 வருஷத்தை படித்ததுனால இந்த எல்லா என்ட்ரன்ஸ்லையும் அவங்க தோற்று தான் போகிறாங்க. யாருனாலையும் ஷைன் பண்ண முடியல. இதே ஆந்திராவில் 35% பசங்க எல்லா ஐஐடியும் போய் சேர்ந்துடுறாங்க. நம்ம ஊர் இந்த ஒருத்தர் 2 பேரும் கூட போய் சேர முடியல. இப்போ பழைய காலத்துலையாவது ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு +2 மார்க் வச்சு கிடச்சிது. இப்போ அதுவும் ஏஐஇஇ வச்சு எடுத்ததுனால நம்ம பசங்க அதையும் கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போது நம்ம இதில் இந்த எக்ஸாம் வச்சு பண்ணுறதுனால இவங்க ஆல் இண்டியா என்ட்ரன்ஸை வச்சு எல்லோரும் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸுக்கு யாருனாலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஆனால் இது கவர்மெண்ட் ஸ்கூல் பையங்க அதி புத்திசாலியாக இருந்தாலும் இந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் இவ்வளவுலாம் இருக்காங்கிற விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச +2 பசங்கள், ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு அதை எழுதுறதுக்குள்ள சக்தி இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை, அவங்களுக்குள்ள ப்ரிப்பரேஷன் அந்த அளவுக்கு இல்லை. அவங்க எல்லாம் +2 மார்க்கவே எய்ம் பண்ணி அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதனால +2 மார்க் மட்டும்தான் பேஸ் பண்ணுறதுனால அவங்க இந்த என்ட்ரன்ஸை பற்றி மறந்துடுறாங்க. சும்மா ஒரு மாதத்துக்கு மட்டும் அந்த என்ட்ரன்ஸ்க்காக கோச்சிங் போய் பணத்தை செலவு பண்ணி சீட்டு கிடைக்காம பழையபடி லோக்கல்லே ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்து +2 மார்க் வச்சு நல்ல காலேஜில் சேர்ந்துடுறாங்க. ஆனால் அந்த சேர்ந்த காலேஜ்லேயும் அவங்களால அதை சரியாக படிக்க முடியல. காரணம், 1163 மார்க் வாங்கின ஒரு பையன் சிவசுப்ரமணிய நாடார் காலேஜுங்கிற ஒரு நல்ல ஒரு காலேஜில் படிச்சுட்டு 5 சப்ஜெக்டில் செகண்ட் இயரில் ஃபெயில் ஆகிட்டான். ஒரே ரீசன், அவன் 11th பேசிக் இல்லை.
பேசிக்கலி அப்படி இப்படி பேசிக் எல்லாமே படித்து இந்த ஸ்டேட்டில் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் ஒரு தாலுக்காலையும் வந்து அவங்களோட ரிசர்ச்சை பற்றி என்னென்ன ஏரியா இருக்குது, ஏன் பசங்க ரிசர்ச் லைனுக்கு வரதில்லை, ஏன் எம்எஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் சரியானபடி படிக்கிறதுக்கு வரதில்லை, ஏன் ரிசர்ச் லைனில் வரதில்லைங்கிறத யோசித்து 10th 450க்கு மேலே வாங்கினவங்களெல்லாம் ஒரு காலேஜில் வர சொல்லி அந்த காலேஜில் அவங்க ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. 6 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அதுக்கு நிறைய செலவு பண்ணி சாப்பாடு டிஃபன்லாம் போட்டு அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் ரிசர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி அங்கே வந்திருக்கிற 11th ஸ்டாண்டர்ட் பசங்கள் எல்லாரும் வந்துருந்தாங்க. அப்படி 7-8 பேட்ச் நடந்தது. வந்திருக்கிற அத்தனை பசங்களும் 11th தான் படிக்கிறாங்க. பட் +2 போர்ஷனும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ரிசர்ச்சை பற்றி டெவலப்மெண்ட்டை பற்றி சொன்னால் அவங்களில் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? கண்டிப்பாக அவங்களில் யாரும் வரதுக்கு தயாராக இல்லை, வரவும் முடியாது. அப்படி ரிசர்ச்சுக்கு வரணும்னா IAS யாரும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், IAS இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் உள்ள கோர்ஸ் எல்லாம் சேரணும். அது சேர்றதுக்கு அவங்க என்ட்ரன்ஸ் எழுதணும். அதுக்கும் தயாராக முடியாது. காரணம் அவங்க 11th படிச்சுட்டு இருக்காங்க, 12th போர்ஷன் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி உள்ளவன் எப்படி இந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸுக்கு தயாராக முடியும்? எப்படி ரிசர்ச்சுக்கு வர முடியும்? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளோ செலவு பண்ணி இந்த ப்ரோக்ராம் கான்டாக்ட் பண்ணினா அது கம்ப்ளீட் வேஸ்ட்டு தானே. எந்த பேரண்ட்ஸு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைய கொண்டு போயிட்டு இந்த எம்எஸ்சி பிஎஸ்சி கொண்டு விடுவார். அப்போ அந்த இது ஒரே ரீசன், இந்த ஸ்டேட்டில் என்ட்ரன்ஸ் இல்லைன்னா அவன் மற்ற என்ட்ரன்ஸ் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டான். நம்ம